இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது எரேமியா 31ஆம் அதிகாரத்திலே அந்த 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லி, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற அந்த நாட்களிலே அவர் என்ன செய்கிறாராம்? இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலே மிருக வித்தினாலே அவர் விதைப்பேன் என்று சொல்கிறார். அதாவது பெருக பண்ணுவார். கர்த்தர் கொடுக்கிற நாட்களிலே தேவன் உங்களை பெருக பண்ணுவார். நீங்கள் பெருகும்படியாக, நீங்கள் விருத்தி அடையும்படியான ஒரு நாளை கர்த்தர் தருவார். தொடர்ந்து கீழே 2வது வாசிக்கும் போது 31ஆம் வசனத்திலே, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். ஆண்டவராமே உங்களோடு கூட புதிய உடன்படிக்கை பண்ணும்படியான ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எதை காட்டுது அப்படின்னா, தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களுக்கு அவர் சுதந்திரவாளியாய் மாற்றுவதற்காக அவர் உடன்படிக்கை பண்ணுகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கொடுக்கிற நாட்களிலே அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார். ஆசீர்வாதங்களையும் வாக்கு தத்தங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு நாளை கர்த்தர் உங்களுக்கு அந்த நாட்களில் வைத்திருக்கிறார். 3வது 38ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது கர்த்தருக்கென்று கட்டப்படும். இதோ தேவன் உங்களை கட்டுகிற தேவனாக்குறார். நீங்கள் கட்டப்படுவதற்காக, உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் பொருளாதாரம், உங்கள் ஊழியம் கட்டப்படுவதற்காக தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார். தேவன் கொடுக்கிற அந்த நாட்களிலே தேவன் உங்களை கட்டி எழுப்புவார். அவர் உங்களை விருத்தியடைய பண்ணுவார். அவருடைய வாக்கு தத்தங்களையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க அவர் உதவி செய்வார். இது கர்த்தர் உண்டு பண்ணால் இதை மகிழ்ந்து கலிவுற கடவோம். கர்த்தராலே 1000 வேதம் சொல்கிறது. கர்த்தர் கொடுக்கிற நாட்களிலே தேவன் உங்களை கலிவுற பண்ணுவார். நீங்கள் கலிகூறும்படியாக, மகிழ்ந்து கலிகூறும்படியாக கர்த்தர் உங்கள் ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது இன்றைக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த நாட்களிலே அவர் உங்களை கலிகூற பண்ணுவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.